மெத்தியோ 12வது அதிகாரம் 38வது வசனத்துல இருந்து 41வது வசனம் வரைக்கும். மெத்தியோ 12வது அதிகாரம் 38வது வசனத்துல இருந்து 41வது வசனம் வரைக்கும். எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். பாருங்க, இது இயேசு கிறிஸ்துக்கும் வேத பாதகருக்கும் பரிசேயருக்கும் நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன். சரிங்களா? ஒரு உரையாடல். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப விசுவாசி இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க நம்ம என்ன ஒரு சிந்தையில என்ன ஒரு மனப்பான்மையில இருக்கணும்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். இங்க பாருங்க, அந்த டைம் பரிசேயரும் சதுசேயரும் இயேசுக்கு நிறைய இடத்துல அவங்க இடரல் உண்டு பண்ணாங்க. நிறைய இடத்துல இயேசுக்கு விரோதமாக நின்றாங்க. ஆனா அதே சமயத்துல சில பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவ தன்னோட ரட்சகராக மறைமுகமாக விசுவாசித்ததும் உண்டு. சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் நிக்கோடேமஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் ராத்திரி இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் அவரோட கேள்விகளை அவர் கேட்க வந்தார். அவர் பரிசேயர். சரிங்களா? அவர் ஒரு பரிசேயர். நீங்க இதுல பாக்கலாம், சில பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசிச்சாங்க, அவங்க நம்பினாங்க. என்ன அவங்க வெளிப்படையாக அது அவங்க காட்டி கொள்ளல. ஏன்னா அங்க ஏற்கனவே சில பரிசேயரும் சதுசேயரு வேற வேதபாரர்களும் இயேசுக்கு விரோதமா நிக்கும் போது இவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணி கோர்ட்டு கொண்டு போயிருவாங்க. சரிங்களா? சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, வேத பாரகரிலும் பரிசேயரும் சிலர் அவர்கிட்ட என்ன கேக்குறாங்க, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். இங்க இயேசு கிட்ட அவங்க என்ன கேக்குறாங்க, அதுவும் எவ்வளவு மரியாதையோட கேக்குறாங்க பாருங்க. நம்மளும் அப்படித்தானே இயேசு கிட்ட நம்மளுக்கு ஏதாச்சும் வேணா நம்மளும் ஒரு பணிவு ஒரு தாழ்மையோட கேட்போம் இல்லையா? அதே போல அவங்களும் கேக்குறாங்க, உங்களால் முடிஞ்சா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம், அது முடிஞ்சா நீங்க எங்களுக்கு செய்யுங்கன்னு. நான் இங்க நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறேன்னா, நீங்க இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்க, இயேசு நம்மளுடைய ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க தேவன்கிட்ட அடையாளத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்த்து வராதீங்க. ஏன்னா நம்மளுக்கு சுவிசேஷம் சொல்லும் போதும் இப்படிதான் நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம இப்படிதான் கேட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கும் அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, நீங்க இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு கிட்ட வாங்க, இயேசு கிறிஸ்து அடையாளத்தை செய்வார். இயேசுனால முடியாத காரியம் ஒன்றுமில்ல. உங்க தேவைகள் என்னதுன்னு நீங்க வாங்க, அந்த தேவையில தேவன் நிறைவேற்றுவார்னு தான் நம்மளுக்கு கற்றும் கொடுத்தாங்க. நம்மளுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேன்னா, நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது இல்ல இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க அற்புதம் அடையாளத்தை நீங்க கிறிஸ்து கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அது தவறே இல்லை. நீங்க ஜெபிக்கலாம். நானும் ஜெபிச்சிருக்கேன். சில காரியத்துக்கு நானும் ஜெபிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனோட வார்த்தை மேல விசுவாசமா இருந்து அந்த வார்த்தையின் மூலமா அந்த அற்புதத்தையும் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றாங்க. அப்ப இவங்க இயேசு கிட்ட பாருங்க, கண்டிப்பா பரிசேயரு இல்ல வேத பாரகர் இயேசு கிறிஸ்துவ பத்தி அநேக காரியத்தை கேட்டிருப்பாங்க. அநேக காரியத்தை அவங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட கீர்த்தி, அவரோட மகிமை அந்த தேசம் முழுவதும் பிரபலமா ஆயிட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சப்பானிய சுகப்படுத்தினாரு, குருடரை பார்க்க செய்தாரு, ஊமையனை பேச வைத்தாரு. அநேக காரியம் அவர் செய்ய செய்ய அவரோட நாமம் ஃபேமஸ் ஆயிட்டு. அப்ப இவங்களுக்கும் தெரியும், இவங்க இதை கேட்டு கேட்டு இவங்களும் இப்ப இயேசு கிட்ட எதுக்காக வராங்க? அற்புதம் அடையாளத்துக்காக வராங்க. இது அவங்களோட தேவைக்காக அவங்க வரல. நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு, நம்ம ஒரு தேவை இருக்கு, அது நிறைவேற்றுக்காக வரல. எங்க கண்கள் பார்த்து நீங்க தான் தேவன்னு நம்பும்படியாக எங்களுக்கு முன்பாக நீங்க செய்யுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. இதுதான் அதோட மறைமுகமான காரியம். அவங்க அப்படித்தானே கேக்குறாங்க. படிங்க விமர்ஷினி. அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை
விரும்புகிறோம் என்றார்கள். பாருங்க, இங்க தேவனை வந்து பரீட்சை பாக்குற மாதிரி இல்ல. புரியுதுங்களா? இங்க தேவனை வந்து அவங்க பரீட்சை பாக்குற மாதிரி அவங்க வந்து இப்படியா கேக்குறாங்க, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்பும், உங்கள்ட்ட இருந்து நாங்க வந்து இப்ப ஒரு அடையாளத்தை நாங்க காண விரும்புகிறோம். எதுக்கு அவங்க கேக்குறாங்க? அப்ப கிறிஸ்து உண்மையிலேயே தேவகுமாரன்னு சோதிக்கும்படியாக தானே அவங்க கேக்குறாங்க. அப்பனா இயேசு கிறிஸ்துவ அவங்க எதனால ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ரிமர்ஷினி? அந்த அடையாளத்தின் மேல நம்பிக்கை வைத்து, அந்த அடையாளத்தின் மேல இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் அவர் செய்த அடையாளத்தின் நிமித்தமாகவும் அற்புதம் நிமித்தமாகவும் தான் அவங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க, விசுவாசிச்சு இப்ப உங்களால் முடிஞ்ச எங்க கண்கள் பார்க்கும்படியாக ஒரு அடையாளத்தை செய்யுங்க. ஆமென். இதுதான் அவங்க கேக்குறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறேன்னா, இயேசுவை பரீட்சை பாராம இருங்க. Do not test God. நீங்க உண்மையிலே தேவனா இருந்தா எனக்கு இந்த காரியத்தை இந்த வேளையில இப்பயே எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. தேவனை இப்படிப்பட்ட கேள்வியை நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு தகுதியே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட இறுதியை நம்மளோட சிந்தை மாறலாம், நம்மளோட தேவன் ஒருபோதும் மாறாத தேவன். அதனாலதான் அவர் வந்து மோசே கிட்ட சொல்றாரு, நானே யெகோவா தேவன். மோசே கிட்ட திருப்பி சொல்றாரு, நானே இருக்கிற வண்ணமாக இருக்கிற தேவன். இது வந்து தேவனே மோசே கிட்ட தன்னை யார் என்று சொல்லுகிற வார்த்தை. எல்ஷடா, எல்ரோஹி, அதெல்லாம் வந்து தேவனை விசுவாசிச்ச தேவ மனுஷனும் தேவ மனுஷியும் கொடுத்த பேர்கள். ஆனா தேவனே அவர் நாவிலிருந்து புறப்பட்ட வந்த பேர்கள் யெகோவா, நான் இருக்கிற வண்ணமாக இருக்கிற தேவன். ஆமென். அவர் என்னைக்கும் மாற மாட்டாரு, அவரோட வார்த்தை மாறாரு, அவரோட அற்புதம் அடையாளத்தையும் அதுவும் மாறாது. ஆமென். நீங்க தேவன் சொன்ன வார்த்தை மேல விசுவாசம் வைத்தீங்களான்னா நீங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்க முதல் இடத்துல வைத்து நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த வேத பாரர்களுக்கும் பரிசேயருக்கும் அவர் வந்து மறு உத்தரவு சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்தாதியர் அடையாளத்தை தேடுகிறார்கள். பாருங்க, அவரோட வார்த்தை பொல்லாத என்ன சொல்றாரு? பொல்லாத சொல்லுங்க. பொல்லாத விபச்சார சந்தாதியர். இன்னைக்கு பாஸ்டர் புல்பிட்ல நின்று ஒரு வார்த்தை தவறாக அவர் பேசினாலே நம்மளால வந்து சில பேத்துக்கு வந்து அதனால ஏற்றுக்கொள்ள முடியுது இல்லையா? ஏன் பாஸ்டர் வந்து புல்பிட்ல இருந்து இந்த வார்த்தையை பாய்க்கணும்? ஆனா இங்க பாருங்க, கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, இந்த பொல்லாத விபச்சார சந்தாதியர். ஏன் அவர் விபச்சாரன்னு சொல்றாரு? இங்க என்ன மீன் பண்ணுது? ஏற்கனவே வந்து பாச நம்மளுக்கு வந்து பிரசங்கத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. விபச்சாரம் என்பது இந்த பரிசேரும் இந்த வேத பாரகரும் அவங்க இயேசு கிறிஸ்துவ நம்பிதான் அவர்கிட்ட வராங்க. ஆனா வந்தும் அவங்க எப்படிப்பட்ட காரியத்தை கேட்கிறாங்க? உலக பிரகாரமான காரியத்தை அவங்க கேட்கிறாங்க. அதனால்தான் விபச்சாரம்னு அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? நீங்க விபச்சாரம்னா எப்படி? விபச்சாரம் வந்து நான் உங்களுக்கு திருப்பி நான் விலைக்கு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி, மனைவியும் சரி கணவரும் சரி தன்னோட சொந்த மனைவியும் சொந்த கணவரை விட்டு வேறொருத்தவங்களோட இணையதுதான் விபச்சாரம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? விபச்சாரம். இன்றைக்கு வேதத்துல புதிய ஏற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் அந்த வார்த்தை பாய்க்கிறாரு, பவுலும் அந்த வார்த்தை நிறைய இடத்துல அவர் பாய்ச்சிருக்கிறாரு. அப்பனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிற சந்ததியாரா இருக்கிறீங்க, யெகோவா தேவனை நீங்க வந்து வணங்குகிறீங்க. ஆனா இருந்தாலும் உங்களோட இருதயம், உங்களோட வாஞ்சை, உங்களோட எண்ணம், உங்களோட சிந்தனை எங்க இருக்கு? உலகத்துல இருக்கு. நம்ம வந்து கிறிஸ்து விசுவாசித்தாலும் கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற பிரகாரமா
ஆழமாக நம்ம சிந்திக்கிறது இல்ல, நம்ம தேடுகிறது இல்ல, நம்ம கேட்கறது இல்ல, நம்ம பாக்குறது இல்ல. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருந்துகிட்டே உலகம் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்குதோ, உலகம் என்ன உங்களை சிந்திக்க வைக்குதோ, உலகம் எது உங்களை வாஞ்சிக்க வைக்குதோ அதைதான் நீங்க கிறிஸ்து கிட்ட கேக்குறீங்க. உலகத்துல கற்றுக்கொண்டு கிறிஸ்து கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்தாதியர். இயேசு கிறிஸ்து இது வந்து மெத்திய 12 இல்லையா? இந்த அதுக்கு அந்த பிட்வீன் அந்த இருந்து மெத்தியோ 11 வரைக்கும் அவர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு தேவனோட பரலோக ராஜ்யத்தை குறிச்சு அவர் எவ்வளவு பேசியிருப்பாரு. அந்த காரியம் பாருங்க, அந்த ஜனங்களை இருதயத்திலயும் சிந்தியிலும் நிக்கல. ஆனா அவங்க கண்ணால பார்த்த காதால கேட்ட அற்புத அடையாளத்தை அவங்க வாஞ்சிக்கிறாங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியரே அடையாளத்தை தேடுகிறார்கள். என்ன தேடுகிறாங்க? அடையாளத்தை தேடுகிறாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு. யோனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? யோனா தீர்க்கதரிசி தேவனை எங்க அனுப்புனாரு? நினைவே பட்டணத்துக்கு போக சொன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவர் ஓடி எங்க ஓடினாரு? கட்சிக்கு ஓடினாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? தேவன் பெரிய ஒரு மீன் அனுப்பி யோனாவை அனுப்பி விட்டாரு. எங்க? மீன் வயிற்றுக்குள்ள. அவர் அங்க வந்து 3 நாள் இரவும் பகலும் இருந்தாரு. அவருக்காக யார் உபாசம் எடுத்தா? மீனும் உபாசம் எடுத்துச்சு. இது மீன் அந்த நேரத்துல ஏதாச்சும் கடிச்சு சாப்பிட்டு இருந்தாலும் சரி, தண்ணி குடிச்சிருந்தாலும் சரி, யோனா என்னவா இருப்பாரு? அந்த வயிற்றுல அந்த தண்ணிக்குள்ளேயே அவர் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. கரெக்டுங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து இங்க வந்து யோனாக்கு தண்ணியை ஒப்பிடுறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களோட சிந்தனை எல்லாம் வந்து எப்படி போகும்னு தெரியல. யோனாக்கு ஒப்பிடுறாருன்னா நீங்க வந்து சில காரியத்தை, தேவன் சொல்ற காரியத்தை மட்டும் நீங்க யோனாட ஒத்தி பாருங்க, மத்த காரியத்துல நீங்க ஒட்டி பாக்காதீங்க. என்ன அடையாளத்தை பாருங்க, அவங்க கேட்ட அடையாளத்தை அவங்க என்ன கேட்டாங்க? உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவங்க கேட்டது போல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் யோனா தீர்க்கதரிசி அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து இங்க எப்படி சொல்றது? ஆக்ஷன்னால, அப்படா கையினாலேயோ அந்த இடத்துல அவர் ஆக்ஷன் செய்யாதபடிக்கு தேவ வார்த்தைனால ஒரு அடையாளத்தை அங்க அவர் கொடுக்கிறாரு. அங்கேயே பாருங்க, தேவன் வார்த்தைனால ஒரு காரியத்தை அங்க வந்து கொடுக்கிறாரு. ஏதாச்சும் கேள்வி கேட்கணுங்களா சிஸ்டர்? அங்க வந்து அடையாளத்தை அவர் வந்து சொல்றாரு. அடுத்த வசனத்தை படிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பாருங்க, நம்ம சொன்னது இல்லையா? நம்ம சொன்ன இல்லைங்களா? நீங்க சுவிசேஷத்தம் சொல்லும் போது நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்க தேவ வார்த்தையில தான் நீங்க அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண செய்யணும்னே தவிர, தேவனோட வார்த்தையை விட்டு நீங்க உடனடியாக கண்ணால பாக்கணும், அப்பதான் பார்த்தாதான் இவர் வந்து மெய்யான் தேவன்னு நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோட நீங்க வரக்கூடாது. இன்னைக்கு ஏன்னா நான் இருந்த டைம் எல்லாம் விசுவாசிங்களா எந்த ஒரு மனப்பான்மையில வருவாங்க? அவங்க வந்து விடுதலைக்காக தான் வருவாங்க. இயேசு கிட்ட எல்லாரும் எதுக்காக வருவாங்க? ஒரு காரியத்துல இருந்து விடுதலை பெறதுக்காக தான் வருவாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களோட விடுதலை எங்க தெரியுங்களா இருக்கும்? தேவனோட வார்த்தை மேல இருக்காது. பேசுகிற போதகர் அவர் கொடுக்குற அந்த வார்த்தை மேல, அந்த பிரசங்கத்தை மேல, அந்த ஆகாரத்தை மேல இருக்காரு. இந்த போதகர் எப்ப என் மேல வந்து கைய வைப்பாரு, கைய வச்சு ஜபம் பண்ணுவாரு, எப்ப இவரு கைய வைத்து ஜபம் பண்ணும் போது என்னைய விட்டு இந்த காரியம் நீங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. வந்தோடனே அடையாளத்தை பெற்றுடணும், வந்தோடனே ஒரு அற்புதத்தை பெற்றுணும், வந்தோடனே சுகம் பெற்றுடணும், வந்தோடனே ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளதான் நோக்கமா இருப்பாங்க. அது பெற்றுக்கொள்ற வரைக்கும் தேவன்
தேவ மனுஷன் மூலியமாக பேசப்பட்ட அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வார்த்தை கேளாம போயிரும். அதுக்கு நம்மளும் ஒரு காரணத்தை நம்ம கூப்பிடும் போது அப்படி சொல்லிதான் நம்ம கூப்பிடுறோம் இல்லைங்களா? சபைக்கு எப்படியாச்சும் இழுத்துட்டு வந்துடணும், அதுக்கு இப்படியாச்சும் நம்ம சொல்லி கூட்டிட்டு வந்துடணும் தான் நம்மளோட நோக்கமா இருக்கும். பாருங்க, தேவன் எப்படி சத்தியத்தை சத்தியமாக சொல்லி நம்மளுக்கு போதிக்கிறாரோ அதே போல நீங்களும் சத்தியத்தை உண்மையை உண்மையாக சொல்லி ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்றது இல்ல, உங்க மூலியமாகவும் என் மூலியமா தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்பொழுதும் நீங்க விளங்கி கொள்ளுகிறவர்களாக நீங்க இருக்கணும். இயேசு கிறிஸ்து இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. யோனா இப்படி இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தானோ அதே போல தேவகுமாரன் எங்க இருப்பாரா? பூமியின் இருதயத்துக்கு கீழே இருப்பாரு. இது சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு விளங்கிருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? விளங்கிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காச்சும் விளங்கினுச்சா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்காச்சும் விளங்கிருச்சா? இந்த காரியம் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இன்னும் நடக்கல. அவர் நடக்க போகிற காரியத்தை இப்ப அறிவிக்கிறாரு. ஏன்னா இந்த காரியத்தை அவங்க விசுவாசத்துல அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, விசுவாசத்துல இந்த வார்த்தையை அவங்க பெற்று கொண்டிருந்தாங்கன்னா, இந்த காரியம் நடக்கும் போது என்னதுன்னு அவங்க அறிந்து கொண்டிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு அது கொஸ்டின் மார்க்கா இருக்கும். நம்ம சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இது இயேசு கிறிஸ்துவோட மரணத்தையும் அவரோட உயிர் தெழுதலும் பற்றியும் பேசப்படுது. இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு 3 நாள் என்ன பண்ணாரு? சிசிசேலி, நீங்க மயக்கத்தை சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் பேசலாம். 3 நாள் தேவன் பாதாளத்துல போய் சுவிசேஷம் அறிவிச்சாரு. இதுதான் அவர் சொல்றாரு. இதுதான் அதோட அர்த்தம். என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். 3 நாள் பாதாளம் குழியில போயிட்டு அவர் ஆவிங்களுக்கு பிரசங்கிப்பாரு. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து அடையாளமாக அவர் அங்கே இவங்க கேட்டது போல பிசிக்கலான ஒரு அற்புதத்தை அவர் செய்யல. தன்னோட வார்த்தையில அடங்கி இருக்கிற ரகசியத்தை அவர் சொல்றாரு. இது நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனோட வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கு இப்படிதாங்க வரும். தேவன் வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கு இப்படிதான் வரும். ஆனா நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினருக்குள்ள இருக்கும் போது அவர் என்ன சொல்ல வர நம்ம விளங்கி கொண்டோம்னா, அதை நம்ம விசுவாசிச்சோம்னா கண்டிப்பா அந்த அடையாளத்தையும் அந்த அற்புதத்தையும் நம் கண்கள் காண செய்வாரு. ஹல்லேலூயா. அவர் காண செய்வாரு. அதனால்தான் அவர் சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசி நாட்கள் நடந்தது போல அந்த அடையாளத்தையும் தவிர வேற அடையாளத்தை நான் எதுவுமே நான் சொல்ல போகிறேன்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தேவனோட வார்த்தை ஒரு இடத்துல நீங்க அமர்ந்திருக்கீங்க, அந்த இடத்துல உங்க மத்தியில தேவனோட வார்த்தை பேசப்படுதுன்னா அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசேயரும் வேத பாதர்கள் போல அடையாளத்தை அற்புதத்தை பிசிக்கலாக பார்க்க விரும்பாதீங்க. தேவன் வார்த்தை மூலியமாக பார்க்க விரும்புங்க. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அந்த வார்த்தையை உங்களை விடுவிக்கும். பாஸ்டர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணாதான் நீங்க சுகமாகணும், இல்ல பிசாசு ஓடணும், இல்ல நீங்க தேவனோட வார்த்தைய நீங்க விசுவாசத்தோட ஆவியானவரோட நீங்க கேட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு அற்புத அடையாளத்தை நடக்குங்க. அதுதான் தேவனோட வார்த்தையில இருக்கிற வல்லமை. அதுதான் தேவனோட வார்த்தையில இருக்கிற வல்லமை. இது நம்ம எப்ப தெரியுங்களா நம்ம கண்டு கொண்டு இந்த கிறிஸ்துவ சமாதான திருச்சபைக்கு வந்த பிறகுதான் கத்துக்கொண்டோம். இப்படி இருக்க வேண்டாம்.
மற்றவங்க நம்ம இன்னைக்கு இருக்கோம், நம்மளுக்கு தெரியுது. மற்றவங்க, மற்ற விசுவாசிங்க, இது கற்றுக் கொடுங்க. உங்க சுவிசேஷம் சொல்லும் போது இப்படியாக நீங்க உண்மையை சொல்லுங்க. நம்ம பேசினா ரொம்ப நீளமா போகுது, சுவிசேஷம் சொல்லி முடிக்க முடியலன்னு நீங்க அப்படி பார்த்தது சத்தியத்தை விட்டுறாதீங்க. ஆனாதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பார்த்தா அற்புதத்தை அடையாளத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் தவிர, வார்த்தையை அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை வார்த்தையை கொடுத்து விடுவிக்கிற தேவனாக அவர் தெரிய மாட்டுறாரு அநேகர்களுக்கு. ஆமே. அப்புறம் அவர் சொல்றாரு, ஓகே, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியில் இருதயத்தில் இருப்பார். அப்புறம் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்க, இங்க அர்த்தம் சொல்லுது. யோனாவோட கதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். யோனா அற்புதம் செஞ்சாரா? யோனா அற்புதம் செஞ்சாரா? அந்த நினைவு பட்டணத்துக்கு எத்தனை நாள் கெடு கொடுத்தாரு தேவன்? எத்தனை நாளுக்குள்ள அந்த நினைவு பட்டணத்தை தேவன் அழிக்க போறாருன்னு சொன்னாரு? 40 நாள். 40 நாள்ல தேவன் அந்த நினைவே பட்டணத்தை அழிக்க போறாருன்னு தேவன் யோனா கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த ஜனங்கள் அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு துன்மார்க்கமான காரியத்தை அவங்க செய்தனால தேவன் முடிவெடுத்துட்டாரு, 40 நாளுக்குள்ள அந்த நினைவே பட்டணத்தை அழிக்க போறேன். ஆனா அங்க இன்னும் போய் என்ன செய்யல, சுவிசேஷம் போய் சேராதனால தேவன் யோனாவை போக சொல்றாரு, நீ போய் அவங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. அவங்களோட வாழ்க்கைக்கு விரோதமாகவும், அவங்களோட பேசுகிற காரியத்துக்கு விரோதமாகவும், அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு விரோதமாகவும் நீ போய் பேசுன்னு தேவன் யோனாவை அனுப்புனாரு. யோனாவோட பிரசங்க கேட்டு ஜனங்க என்னவா மாறினாங்க? மன திரும்பினாங்க. யோனாவோட பிரசங்கத்தை கேட்டு ஜனங்க மன திரும்பினாங்க. அப்ப அந்த பிரசங்கத்துல எவ்வளவு வல்லமை இருந்தது, அந்த தேவனோட வார்த்தையில எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கு. அந்த வார்த்தையில பரிசுத்தம் இல்லைன்னா பாவத்துல இருந்த ஜனங்கள் எப்படி அவங்க பரிசுத்தமா மாறி இருக்க முடியும்? அந்த வார்த்தைகள் எப்படி அந்த ஜனங்களோட சிந்தையை ஆளுகை செய்தது? அவங்களோட இருதயத்தை எப்படி உடைக்கப்பட்டது? அன்னைக்கு யோனா பிரசங்கம் பண்ணாங்க. யோனா எந்த மாதிரி சூழ்நிலை அவர் கடந்து பிரசங்கம் பண்ணாரு தெரியுங்களா? பிடிக்காம தான் அவர் வந்தாரு, வேற வழியே இல்ல. இப்ப நான் போல தேவன் இதோட பெரிய மீன் அனுப்பி 6 நாள் வச்சிருவாரு கூட அவர் நினைச்சிருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? தேவனுக்கு பயந்து கூட அவர் போயிருக்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த 40 நாள் அவர் பிரசங்கம் பண்ணும் போது அவர் அவ்வளவு முழு மனசோட பண்ணார். ஆமே. அந்த வார்த்தை அந்த நினைவை பட்டின ஜனங்க எப்படி தெரியுங்களா? அழுந்து சத்தையெல்லாம் கிழிச்சு தேவன்கிட்ட மன்றாடினாங்க. இதுதான் உண்மையான மன திரும்புது. இப்ப நீங்க ஒரு காலத்துல இருந்து மன திரும்புங்கன்னா எப்படி மன திரும்புவீங்க? இங்க எல்லாரும் ஒரு மன திரும்புறதுக்குள்ள போயிருப்பீங்க இல்லையா? நம்ம இருதயம் ஒரு விதமான உடைக்கப்பட்டிருக்கும். இறுதி எங்கதான் இருக்கும், ஆனா அதே நம்மளுக்கு உழுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையில ஒரு மன திரும்புது. இது உண்மையிலேயே மன திரும்புறதுக்குள்ள கடந்து போனவங்களோட சூழ்நிலை நான் சொல்றேன். இறுதி இங்கதான் இருக்கும். இறுதியம் நல்ல ஹெல்த்தியா தான் இருக்கும். இன்னமும் நம்மளுக்கு இறுதிய நோய் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம செய்த தவிர நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஐயோ, தேவன் இவ்வளவு நல்லவரா இருந்திருக்காரு. அவரோட அன்பை இன்னைக்கு நினைவுபட்டின ஜனங்க அது சிந்திச்சு பார்த்திருப்பாங்க கண்டிப்பா. இல்லைன்னா தேவன் 40 நாள் அவங்களுக்கு டேட் லைனும் கொடுத்துட்டாரு. 40 days. இன்னும் 40 நாள் அது நினைவுபட்டனா அழிய போது. அங்க இருக்கிற ஜனங்களும் அழிய போறாங்கன்னு அவங்க எப்படிப்பட்ட ஒரு மன திரும்புறதுக்குள்ள திரும்பினாங்க. ஆனா இன்னைக்கு அவரு காட்டிலும் பெரியவர் இருக்கிறாரு. அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து இருந்தாரு. ஜனங்கள் தேவனோட பிரசங்கத்தை கேட்டு விடுதலை ஆகுனாங்களா? மனம் திரும்பினாங்களா?
அங்க நினைவே பட்டணம் ஒரு ஆள் கூட கைவிடப்படல. எல்லாரும் அந்த ரட்சிப்பை பெற்றாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவரு காட்டிலும் பெரியவர். இன்னைக்கு அவரு கொடுக்கிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்மளால மன திரும்ப முடியல. நம்மளால ஒரு விடுதலை பெற முடியல. மாமிசத்தை கழட்டி வைக்கவும் முடியல. நம்மளால உலகத்தை வாஞ்சிக்காம இருக்கவும் முடியல. நீங்க சொல்லுங்க, யோனாவோட பிரசங்கத்தை காட்டிலும் தேவனோட பிரசங்கம் சிறந்தது இல்ல இயேசு கிறிஸ்துவோட? யோனா அந்த பட்டணத்துக்கு தேவையானது மட்டும்தான் அவன் பிரசங்கிச்சிருப்பான், கரெக்டுங்களா? ஆனா கிறிஸ்து எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிற செய்ய போகிற எல்லா காரியத்தையும் தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு சொல்லுறாரு, செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுவாரு, ஒன்னும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். செய்ய போகிறதும் தேவன் சொல்லிடுவாரு. அது நம்மளுக்கு தெரியும் தவறுனா, அப்பயும் நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தைய நம்ம எப்படியாக நம்ம பாக்குறோம், எப்படியாக நம்ம வைத்திருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், நம்ம இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் அடையாளத்தின் தேவன் மட்டும் இல்ல, வார்த்தைக்கு சர்வ வல்லவரும் அவர்தான். ஆமே. அதனாலதான் பாஸ்டர் எப்போதும் சொல்லுவாரு, அற்புதத்தை அடையாளத்தை கண்டு பின்ன போகாதீங்க. அது நிரந்தரம் அல்ல, அது விசுவாசம் அல்ல. நான் இன்னைக்கு ஒரு கேபினட் நான் வாங்க போனா கூட நான் போய் பார்த்துதான் வாங்குவேன். அது நான் இமேஜின் பண்ணி வைத்திருக்கேன் பாருங்க, அந்த இடத்துக்கு அது கரெக்டா இருக்குமா, எனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கா, அது சாலிட்டானதா பார்த்துதான் வாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு திருப்தி அடையிறோம். இன்னைக்கு அற்புதம் அடையாளத்தை கண்டு நம்ம இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கும், அது பார்த்தாதான் நம்ம திருப்தி அடையிறோம். ஆனாதான் தேவன் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாயின் வார்த்தையினால் பிழைப்பான். பிசாசு என்ன சொல்றான், கல்ல அப்பமா மாத்தி அவன் அங்க என்ன சொல்றான், நீ அடையாளத்தை செய்யு, நீ அற்புதம் செய்து நீ வாழ கத்துக்கொள்ளு. ஏசுக்கு கற்றுக் கொடுக்குறான் பிசாசுவன், புரியுதுங்களா? இந்த கல்ல அற்புதமா உன்னோட வல்லமை கொண்டு அப்பமா மாத்திட்டு நீ சாப்பிட்டு பிழைன்னு ஏசுக்கு அவன் கற்றுக் கொடுக்குறான். ஏசுக்கு சொல்றாரு, இல்ல இந்த கல்ல அப்பமா மாத்திதான் நான் வாழணும் இல்ல, வார்த்தையை நான் அப்பமா மாத்தி நான் வாழ்றேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து பிசாசுக்கு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர்னாலும் நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அற்புதம் அடையாளம் உங்களை சுகமா வாழ வைக்காது, உங்களை திருப்தி அடைய செய்யாது. தேவனோட வார்த்தை மட்டும்தான் உங்களை சுகமா திருப்தியா உங்களை அடைய செய்யும். அது எப்பொழுதும் நம்ம விளங்கி கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கு கிறிஸ்து அப்படின்னா இன்னைக்கு நம்ம சபைக்கு எதுக்கு வரணும்? நம்ம எல்லாத்துக்கும் தேவை இருக்கு. நம்மளுக்கு நம்ம கிறிஸ்து கிட்ட நம்ம அநேக காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். அது தவறு இல்ல. எல்லா பிள்ளைக்கும் தன்னோட அப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு எல்லா அதிகாரமும் எல்லா உரிமையும் இருக்கு, அது நம்மளுக்கும் இருக்கு. ஆனா தேவன் நம்மள்ட்ட என்ன தெரியுமா கேக்குறாரு, நீ கீழ்ப்படி, என்னோட வார்த்தை கீழ்ப்படி, நான் சொல்லி கொடுக்கறது போல நீ வாழு, நான் சொல்றது போல பேசு, நான் சொல்றது போல நட, நான் சொல்றது போல உட்காரு. இதுதான் தேவனு கேக்குற. அப்பயும் அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிறமா தான் பாக்குறாரு. நீங்க அவர் வார்த்தைக்கு மட்டும் நீங்க கீழ்ப்படிந்து அதன் பிரகாரமாக நீங்க இருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா மத்தது எல்லா காரியம் உங்களுக்கு தானா தேடி வந்துரும். இப்போ ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? கீழ்ப்படிட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த பிள்ளை மட்டும் கீழ்ப்படிஞ்சிருச்சு, அதுதான் நல்ல பிள்ளை. அவங்க அப்பாக்கு கேட்காமயே எல்லா பொருளும் வரும், தெரியுங்களா உங்களுக்கு? கேட்காமயே வரும். ஆனா இப்ப பிள்ளைங்க கேட்கலன்னா கூட நம்ம கொடுக்குறோம் தான். ஆனா நான் ஸ்பெஷலா ஒண்ணு நான் சொல்றேன், 5 பிள்ளை இருந்தாலும் நீங்க சொல்லலாம், இல்ல நான் பாரபட்சம் நான் சொல்றேன், ஒரு பிள்ளை உங்க பேச்சு தட்டாம கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது என்ன கேட்க வருது, அதுக்கு என்ன தேவை, அது சொல்றதுக்கு முன்னே நீங்க அறிந்து அதை செய்கிற தாய் தாப்புனா தான் நீங்க இருப்பீங்க.
நான் இதைத்தான் நான் தேவனே அப்படி பாருங்க நான் சொல்றேன். நீங்க தேவனோட வார்த்தைக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிஞ்சுட்டே இருங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாகவே உங்களோட தேவை, உங்களோட குறைகள் என்னன்னு அவர் அறிந்திருக்காது. அனைத்தையும் அவர் உங்களுக்கு அப் டு டேட், ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல கரெக்டா சேரும். விளங்குதுங்களா? கரெக்டா செய்யும். நான் ஒண்ணுன்னு சொல்றேன். ஓகே, அற்புதத்தை பத்தி நான் சொல்றேன்னு. ஏன் அற்புதத்தை ஃபுல்லா நம்பாதீங்கன்னு நாங்க சொல்றோம்னா, வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. ஓகே, எனக்கு படிச்ச ஞாபகம் உண்டு. நினைக்கிற ரெவலேஷன் 13 தான் இருக்கு. அந்த கடைசி காலத்துல கூட பிசாசு வானத்துல இருந்து அக்கினிய இறக்குவானா. யாருக்கு முன்பாக? ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அவன் இறக்குவானா. இதே அற்புத அடையாளத்தை யார் செஞ்சிருக்கா சொல்லுங்களேன். எலியா செஞ்சாரு. அதை யார் செஞ்சா? எலியா கூட இருந்தது யாரு? அப்ப எலியா எப்படி அந்த காரியத்தை செஞ்சாரு? அங்க யார் இருந்தா? தேவன் இருந்தாரு. இங்க ரெவலேஷன் 13, வெளிப்படத்துல 13ல இவன் செய்யறான். என்ன செய்யறானா? வானத்துல இருந்து அக்கினி இறக்குறானா, ஜனங்கள் பார்க்கும்படியாக. அப்ப இவன் கூட யார் இருக்கா? தேவன் எலியா மூலியமாக செய்த அற்புதத்தை இவனும் செய்ய உடையவனா இருக்கான். அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஆமென். மோசே, தேவன் அற்புதம் மோசே என்ன செய்ய சொன்னாரு? சொல்லுங்க. நீங்க பேசுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு. சொல்லுங்க சிசிதாலி. நீங்க சொல்றது எனக்கு இங்க வரைக்கும் விளங்குது, என்னன்னு எல்லாத்துக்கும் விளங்க மாட்டுது. சொல்லுங்க. கோலை பாம்பாக்க சொல்லுவாரு, அவரோட கோலை. அப்ப மோசே கூட யார் இருந்தா சிஸ்டர்? தேவன் இருந்தார். தேவன் இருந்தாரு. அவர் கோலை போட்டோன்னு என்னவா ஆனது? பாம்பா மாறுன்னு. பாறை கூட யார் இருந்தா? அதே நேரத்துல மோசே ஆரோன் பிடித்து கொண்டிருக்கிற கோலை போடும் போது அந்த கோலை பாம்பாக மாறின. தேவன் தான் சொன்ன, அந்த கோலை கீழே போடு, நான் பாம்பாக மாற்றேன், நீ அது பாரோ கண்களுக்கு முன்பாக செய்யின்னு. பாரோ என்ன பண்ணாரு? அவரோட மந்திரவாதிகளா கூப்பிட்டு உங்களால செய்யணும்னு கேட்கும் போது அவங்களும் கோலை போட்டாங்க. என்ன மாறிச்சு? பாம்பாக மாறிச்சு. மோசையோட கூட இருந்தது தேவன். பாரோட மந்திரவாதிங்க கூட இருந்தது யாரு? ஓகே, உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியுங்களா? மோசையும் பாரோவும் இது 2 மட்டும் தான் செஞ்சாங்களா? அடுத்தது என்னவா மாத்தினாங்க? விமர்சன் இப்பதான் யோசிக்கிறேன். யூகா பாசர் இதோண்டி தானே சொல்லி கொடுத்தாரு, மத்ததெல்லாம் சொல்லலையே. அடுத்தது தேவன் மோசை கிட்ட சொன்னாரு. அதே நேரத்துல தேவன் சொல்றாரு, உன்னோட கோலை தண்ணி மேல வெயி, தண்ணி என்னவா மாறும்? ரத்தமாக மாறும். இவர் செஞ்சு முடிஞ்சனே பாரோ திருப்பி கேட்கிறார் மந்திரவாதி கிட்ட, உங்களால செய்ய முடியுமான்னு. இவங்களும் கோலை என்ன பண்றாங்க? போடுறாங்க. அந்த தண்ணியும் என்னவா மாறுது? வெள்ளையா மாறிடுச்சு சிஸ்டர். மோசை போட்டு கோலை சூப்பா மாறிடுச்சு, இவங்க போட்டனே வெள்ளையா மாறிடுச்சா? இல்ல, அவனுங்களும் செஞ்சானுங்க. நீங்க வேதத்தை போய் படிங்க, எக்ஸடஸ் 7ல இருந்து நீங்க படிங்க. அடுத்தது இன்னும் சிஸ்டர் இவ்வளவு செஞ்சிருக்கானுங்க. அதெல்லாம் யார் செஞ்சா? மோசை செஞ்ச பிறகு 3 காரியம் அவங்க செஞ்சாங்க. அடுத்தது தவளை நினைக்கிறேன். 3வது தவளை. மோசே கூட தேவன் இருந்து செஞ்சாரு. பாரோட மந்திரவாதி கூட இருந்தது யாரு? பிசாசு கூட இருந்து அதே செஞ்சான். நீங்க கண்டுகொண்டுருவீங்களா எது தேவன் செஞ்சாரு, எது பிசாசு செஞ்சாரு? இல்ல, நம்மளுக்கு அந்த அளவுக்கு. ஆனாதான் பாசறை எப்போதும் சொல்லுவாரு, ஜாக்கிரதையா இருங்க, அடையாளத்து பின்னாடி போகாதீங்க. எங்க சத்திய வார்த்தை சத்தியமா பேசப்படுதோ, எங்க சத்திய வார்த்தை கிறிஸ்துவ மையமா வச்சு அதுல இருக்கிற ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரோ அங்க போய் உட்காருங்க. அங்க போய் உட்காருங்க. அங்க போய் உட்காருங்கன்னு பாஸ்டர் எப்போதும் சொல்றாரு. இன்னைக்கு அற்புதமும் அடையாளமும் நடக்கிற இடத்துலதான் ஜனங்கள் கூட்டமா இருக்கிறாங்க. ஆனா எங்க தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுறோ அங்கதான் ஜனங்க எவ்வளவு இருக்காங்க?
கொஞ்சமா இருக்கிறாங்க, கொஞ்சமா இருக்கிறாங்க. ஆமே. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் இல்லையா? ஆமே. யார் அவரு? பெனிஹின் இல்ல, பிலிகிரஹாம். பிலிகிரஹாம் அற்புத அடையாளம் செஞ்சதே இல்ல. ஆனா எனக்கு அவரோட ஆடிட்டோரியம் பார்க்கும்போது அப்படியே ஜனங்க எறும்பு போல இருப்பாங்க. அவரோட பிரசங்கம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அவ்வளவு சிம்பிளா இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அவரோட பிரசங்கம். எனக்கு அவரோட பிரசங்கம் எனக்கு அவ்வளவு ஐ லவ் எனக்கு அவரோட பிரசங்கம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சிம்பிள் வார்த்தையை வச்சு அவ்வளவு வல்லமையாக பேசுவாரு. அதுல உண்மை இருக்கும். அந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதுல உண்மை இருக்கு, அதுல சத்தியம் இருக்கு, அதுல தேவன் இருக்கிறாரு, அதுல பரிசுத்தாவினர் இருக்கிறாரு. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. இன்னொரு வசனத்துக்கு போவோம். 2 தெசலோனியன் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 தெசலோனியன் 2 Thessalonians chapter 2 verse 9. அந்த அக்கிரமக்காரனுடைய பரவாயில்ல ரிமாஷினி, ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ் chapter 7:22 போங்க. எக்ஸோடஸ் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸோடஸ் யாத்ராகமம் 7வது அதிகாரம் 22வது வசனம். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 22வது வசனம் படிங்க. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். பாருங்க, இந்த வசனம் நான் படிக்கும்போது எனக்கு ஒண்ணுதான் நான் புரிந்து கொண்டேன். மோசே செய்த அதே அற்புதம் அடையாளத்தை, அந்த மூணு மட்டும் தான் நான் சொன்னது போல. என்னென்ன காரியம்னா, கோலை பாம்பா மாத்துனது, அதுக்கப்புறம் தண்ணீரை ரத்தமா மாத்துனது, தென் மூணாவது தவளை தான் நான் நினைக்கிறேன், தவளை. இந்த 3 காரியத்தை தான் அந்த மந்திரவாதிகள் செய்யறத பார்வோன் பார்த்த போது அவனோட இருதயம் கடினப்பட்டு போனது. மோசேக்கு அவர் செவி கொடுக்காம போனாரு. இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட கூட்டத்துல ஒருவங்களா இருந்தீங்கன்னா, அற்பனா அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டு விசுவாசிக்கிறவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, தேவன் வார்த்தை உங்களுக்கு முழுமையாக சேராது. அதுல ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்களோட நம்பிக்கை நீங்க பாக்குற காரியத்தை மேல இருக்கிறதுனால தேவனோட வார்த்தை மேல இல்ல. ஆனாதான் மோசே நிறைய அற்புதங்களை அவன் செய்ய வேண்டியதா இருந்தது. ஏன் செய்ய வேண்டியதா இருந்ததுன்னா, மோசே முதல் செய்த 3 காரியம் தன்னோட மந்திரவாதியும் செய்ய கூடுனதுனால அவன் கடினப்பட்டு போனான். மோசே ஒவ்வொருத்தரையும் செஞ்சுட்டு அவன் போய் சொல்றாரு, நீ ஜனங்களை விடுதலை ஆக்கு, யெகோவா தேவனை என்னை அனுப்பி இருக்கிறாரு, நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்க எங்க தேவனை நாங்க ஆராதிக்கணும் சொல்லும் போதெல்லாம் அவன் இருதயம் ரொம்ப கடினப்பட்டு இருந்தது. இது நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணம். செவி கொடுக்காமே போயிட்டான். இன்னைக்கு அற்புதம் அடையாளத்தை பார்த்தாதான் நீங்க சபையில இருக்கீங்கன்னா, தேவன் அப்படிப்பட்ட கிறிஸ்துவங்கள அவர் எழுப்பல. அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க அப்படிப்பட்டவங்களாக அவர் எழுப்பல. அது எப்பொழுது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே வேளையில மத்தேயு 24:24 எடுத்துக்கொள்ளுங்க.
மெத்தியு 24:24 படிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாருங்க, மெத்தியு 24:24 இது கடைசி காலத்தை பத்தி இயேசு கிறிஸ்து தன்னோட சீஷர்கள்ட்ட அவர் சொல்றாரு, இப்படிலாம் நடக்கணும். இங்க அவர் இன்னொரு காரியம் சொல்றாரு, கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துவர்கள் எங்க இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன், கள்ள கிறிஸ்தவர்கள்லாம் எங்க இருப்பாங்க? நீங்க வெளியெல்லாம் போய் தேட வேண்டாம், சபைக்குள்ளேதான் இருப்பாங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் யோசிக்காதீங்க, வெளியேதான் இருப்பாங்க. இல்ல, கள்ள கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ளதான் இருப்பாங்க, கள்ள தீர்க்க தரிசிகளும் சபைக்குள்ளதான் இருப்பாங்க. மூணாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க ரிமாஷினி. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அது ரிமாஷினிய கூட இருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவன் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அதுல நீ வஞ்சிக்கப்படுறியா இல்லையான்னு தான் இப்ப காரியம். புரியுதுங்களா? கள்ள கிறிஸ்துவர்களும் இருக்காங்க, கள்ள தீர்க்கதரிசியும் இருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இப்ப படிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இங்க கிறிஸ்து இந்த வார்த்தை கொடுத்திருக்காரு, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. எதுக்காக? நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படும்படியாக அதை செய்வாங்கன்னு கிறிஸ்து வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு தெளிவுள்ளவர்களாக, எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இயேசு கிறிஸ்து நான் வேதத்துல இருந்து உங்களுக்கு அடையாளமா நான் காத்தி சொல்றேன். கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள தீர்க்கதரிசிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் நம்ம வஞ்சிக்கப்படும்படியாக பெரிய அடையாளத்தையும் அற்புதத்தையும் அவங்க செய்வாங்கன்னு தேவன் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஜாக்கிரதையா இருங்க, விழித்து கொள்ளுங்க. இன்னைக்கு எனக்கு இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நானும் பாசுரம் தான். பாசுரம் எனக்கு சில பசங்க அனுப்பிவிடுவாரு, நானும் அவருக்கு அனுப்பிவிடும் போது எனக்கு ரீசனா என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, எக்ஸாம் பேன், கிறிஸ்தவங்க எக்ஸாம் பேன். அப்படின்னா இந்த பேன் நீங்க வாங்குனீங்கன்னா அது ஜெபிச்சு கொடுப்பாங்க, நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க பரீட்சை கரெக்டா செஞ்சிருவீங்க. அப்புறம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஒரு புக்லெட் வர, நீங்க இந்த புக்லெட் படிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க எக்ஸாம் கரெக்டா செஞ்சிருவீங்க. ஹோலி வாட்டர், என்ன வாட்டர்? ஹோலி வாட்டர். அது ஜெபம் பண்ணி குடிக்கிறாங்க, ஜெபம் பண்ணி குடுக்கறாங்க, நீங்க அது குடிச்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் ஞானமா இருங்க. இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களா? யாராச்சும் காசு கொடுத்து வாங்குறவங்களாக நீங்க இருக்காதீங்க. தேவனோட வார்த்தை இலவசமா அவர் கொடுத்தாரு, நீங்களும் இலவசமா தான் கொடுக்கணும். தேவன் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காசு பெற்றுக்கொண்டு லாபத்தை பார்த்து அவர் ஜனங்களுக்கு செய்யல. அதே போல நீங்களும் லாபத்தை எதிர்பார்த்து நீங்களும் ஜனங்களுக்கு செய்யக்கூடாது. இயேசுதான் நம்மளுக்கு பெரிய ஒரு முன் உதாரணம். நீங்களும் நானும் அவரை பின்பற்றோம்னா அவரோட உதாரணத்தை நம்ம செய்யணும். புரியுதுங்களா? அதே வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. ஒரு ஊழியக்காரர் வந்தா அவங்கள தாங்குறவங்களாக நம்ம இருக்கணும். உங்களுக்கு மனப்பூர்வமா தேவன் ஏவுறாரா, நீங்க செய்யுங்க. கேட்டு செய்யறா அப்பயே ரிஜெக்ட் பண்ணிருங்க. விளங்குதுங்களா நான் சொல்றது? கேட்டு உங்ககிட்ட கேக்குறாங்க, எனக்கு இவ்வளவு கொடுங்க, இவ்வளவுன்னு அப்பயே ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்க உண்மை உள்ள ஊழியக்காரங்க கிடையாது. நான் யாரையும் குற்றப்படுத்தல, நான் வேத கற்றுக் கொடுக்கறது தான் நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க தீமோத்தேயுலயும்
நீங்க படிங்க, தீமோத்தி நீங்க படிச்சீங்கன்னா கள்ளத்திருக்க தரிசனம் பத்தி போடப்பட்டிருக்கும். அங்க வந்து அவங்க எதுக்காக அவங்க வந்து இந்த வேலையை செய்யறாங்கன்னா அதுல அவர் தெளிவா போட்டிருக்காரு. அதுல ஒரு இது வந்து லாபத்துக்காக செய்யறது. சரிங்களா? இப்ப என்னோட சேர்ந்து 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு தெசலோனியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை அப்பனா யாரு? பிசாசோட சீஷனுங்க. சரிங்களா? அவனோட தூதருங்கன்னா ஏஞ்சல்ஸ் இல்ல, தூதன். அவனோட தூதன் அவன் தான் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை. அவனோட வருகை அவன் எந்த செயல்படி அவன் செய்வான்? சாத்தானுடைய செயல்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயல்படி சகல வல்லமையோடும். அவனோட கிரிகைகள் எப்படி இருக்கும்? அவனோட செயல் எப்படி இருக்கும்? சகல வல்லமையோடு. என்ன சிஸ்டர், சாத்தானுக்கு வல்லமை இருக்கா? அவன் அங்க இருந்து தானே வந்தான், தேவனோட சந்நிதியில தானே வந்தான். அவன் தேவனோட சந்நிதியில தானே வந்தான். அவன் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இப்ப நான் சொல்றேன், அது எல்லாமே பொய்யானது. சகலவித இப்ப நான் உங்களுக்கு சகலவித பொய்யான வல்லமையோடும் பொய்யான அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அவனோட செயல் இருக்கும். அவன் செய்வான், வல்லமையோட செய்வான், வல்லமையோட அடையாளங்களை செய்வான், வல்லமையோட அற்புதங்களை செய்வான். ஆனா அது எல்லாமே எப்ப பொய்ன்னு உங்களுக்கு தெரியும்? எப்ப ஏஞ்சலின் அது பொய்ன்னு உனக்கு தெரியும்? சிஸ்டர் சேலி, எப்ப உங்களுக்கு அது பொய்ன்னு தெரியும்? என்ன சிரிக்கிறீங்க? எலிசபெத், எப்ப அது உனக்கு பொய்ன்னு தெரியும்? நான் கேள்வி கேக்குறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. விமர்சனே எப்ப? சொல்லுங்க சிஸ்டர். ஏமாந்து போனோனே. நீங்க ஏமாந்து போயிட்டீங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? விமர்சனே எல்லாருக்கும் உண்மையான சத்தியம் தெரியறப்பதான் அது பொய்யானதுன்னு தெரியும். உண்மையான சத்தியத்தை தெரியும் போதுதான் ஓகே, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா உண்மையிலேயே சொல்லுங்க என்கிட்ட, எப்ப அது பொய்யானதுன்னு உங்களுக்கு தெரியும்? ஜோனசன் என்ன? எல்லாத்துக்கும் உலகத்துல மனம் திரும்புறக்குள்ள, அதாவது சத்தியத்தை அறிஞ்சு மனம் திரும்பும் போது ஒரு காரியம் ரிமர்ஷனி சொன்னது போல. ரெண்டாவது வந்துட்டு நம்ம போய் நியாய தீர்ப்புல நிக்கும் போதுதான் தெரியும் பொய்யானத பார்த்து நம்ம. ஓகே சிஸ்டர் லீனா. சிஸ்டர், வார்த்தையை படிக்கும்போதுதான் தெரியும் அது பொய்மே அப்படின்னு சொல்லி. வார்த்தை படிக்கும்போதுதான் தெரியும் பொய்ன்னு. எலிசபெத். நான் ட்ரை பண்றேன். சொல்லுங்க. பொய்யா பிசாசோட கிரியைகள்ல வந்து அற்புதம் செய்யறவங்க வந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்து தெய்வம்னு அவங்க வாயால அவங்க அறிக்கையிட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத அறிக்கையிட்டு செய்ய மாட்டாங்க. ஓகே, ஆனா நீங்க அந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களே, நீங்க அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டீங்களே. ஏன்னா இப்ப பிசாசு வந்து நம்மள வஞ்சிக்கிறான்னா அவன் செய்வான், நம்ம கண்ணு அது பார்க்கும் இல்லையா? அவன் வல்லமையான அற்புத அடையாளத்தை செய்வான். இப்ப அதையும் சொல்லிட்டா நம்ம நம்புறது உண்டு. ஆனா எப்ப நம்மளுக்கு தெரியும் அது பொய்ன்னு? ஏஞ்சலின் ஏதாச்சும் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட்.
அது பொய்யான காரியம் அப்படின்னும் போது கண்டிப்பா அதோடைய பலனை நம்ம அனுபவிப்போம். முட்டி மோதி அதோட பலனை அனுபவிக்கும் போது ஐயோ பொய்யா இது அப்படின்ட்டு சொல்லி அந்த ரியலைசேஷனுக்குள்ள அதோட பலனை அனுபவிக்கும் போது மேபி அப்பதான் தெரியும் போல ரியலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் நம்மளோட இணைஞ்சு வரேன். நம்மளும் இந்த காரியத்தை கடந்து போயிருப்போம் இல்லைங்களா? சரிட்டா நம்ம வஞ்சிக்கப்பட்டிருப்போம். கரெக்டுங்களா? யாருமே இங்க வஞ்சிக்கப்பட்டது இல்லையா? எல்லாமே வஞ்சிக்கப்படுறதுன்னா ஒரு காரியத்தை நம்பி நம்ம ஏமாந்துருப்போம். அதுதான் சொல்றது வஞ்சிக்கப்படுறது. அப்படின்னா ஒரு காரியத்தை நம்பி நம்ம ஏமாந்து பட்டிருப்போம். சரிங்களா? இப்ப இது எப்படி நீங்க தெரிஞ்சு கொள்வீங்கன்னா, நீங்க அது ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க ஒரு மயக்கத்துல இருப்பீங்க தெரியுங்களா? உண்மைன்னு நம்பி நம்ம எப்போது பொய்யாதான் உண்மைன்னு நம்புவோம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த பொய் நம்மளுக்கு என்னவா தெரியும்? இருங்க, பொய் நம்மளுக்கு உண்மையா தெரியும். உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு தெளிவு வரும், என்னது இது பொய்ன்னு. இது நீங்க தேவனோட வார்த்தை படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இல்ல இத நீங்க நார்மலா இருக்கும் போதே உங்களால நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. ஏஞ்சல் சொன்னது போல அதோட கண்ணியை நீங்க பார்க்கும்போது ஆரம்பத்துல ரொம்ப என்ஜாயா, ஹாப்பியா, சமாதானமா, சுகமா இருக்கும். போக போக அந்த காரியமே நம்மளுக்கு என்னவா நிக்கும்? பிரச்சனையா, ஒரு போராட்டமா. அப்பதான் நம்மளுக்கு தெரியும் இது நம்மளுக்கு என்ன கொடுக்க வருது? சமாதானத்தை கொடுக்க வரல. சமாதானத்தை கொடுக்க வரல, இது நம்மளுக்கு தலைவலியை கொடுக்க வந்திருக்கு. ஆமே, இதுதான் பிசாசு நம்மள அத பாஸ்டர் எப்போதும் சொல்லுவாரு, உலகத்துல இருக்கிற காரியம் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகம். அதுதான் பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியமும் ஆரம்பத்துல நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும். அற்புத அடையாளம் போல இருக்கும், வலிமையான காரியமா இருக்கும். ஆனா அது எல்லாமே நிரந்தரம் அல்ல. அவன் கொண்டு வருது எல்லாமே தற்காலிகமான காரியங்கள். அதான் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு படிங்க அடுத்த வசனம் 10. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். பாருங்க, யாருக்கு தெரியுங்களா? பிசாசனோட செயலை அவங்கனால அறிந்து கொள்ள முடியாது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, அப்பனா கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாக்கும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அப்பனா நீங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இதே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு எண்ணுகிறவங்க, அப்படின்னா அவங்க கிறிஸ்தவங்க, ஆனா தேவனோட சத்திய வார்த்தைக்குள்ள இல்லாதவங்க. கிறிஸ்துவங்க ஆனா உலக பிரகாரமாக வாழ்றவங்க. இந்த வாழ்க்கை எங்க தெரியுங்களா கொண்டு போகும்? கெட்டு போகிறவங்களுக்கு கொண்டு போகும். எனக்கு ஒண்ணு எவ்வளவு அழகா சொல்றது எனக்கு தெரியல. அப்பனா நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க கிறிஸ்தவங்களை வெளிப்படுத்துற பிரகாரமாக நீங்க வாழ்றவங்க இல்ல. கிறிஸ்தவங்க ஆனா உலகத்தை சார்ந்து உலக கற்றுக் கொடுத்த வழியை பெற்றுக்கொண்டு வாழுகிறவர்களாக இருக்கிறவங்க அவங்க தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுறவங்க. அதுதான் கெட்டு போகிறவர்கள்னு இந்த தேவனோட வார்த்தை சொல்லுது. அவங்க ஏன் தெரியுங்களா? இந்த மாதிரி ஆளுங்க சீக்கிரமா வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. சில பேர் ரொம்ப உறுதியா இருப்பாங்க, நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், சபைக்கு போக மாட்டாங்க, தேவனோட வார்த்தை எடுத்து படிக்க மாட்டாங்க, ஆன்லைன்லயே பிரசங்கத்தை கேட்பாங்க, ஆனா கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. சபைக்கு போறதுக்கு டைம் இருக்காது, ப்ரே மீட்டிங் டைம் இருக்காது, ஜெபம் பண்ண டைம் இருக்காது, கிறிஸ்தவங்களோட ஐக்கியம் கொள்ள டைம் இருக்காது. பாஸ்டர் இதுக்கு முன்னாடி சாப்டர் தான் சொல்றாரு, சபை கூடி வருது விட்டு விடாதீங்க, அப்பதான் ஒருத்தர் புத்தி சொல்ல முடியும்னா நாட்கள் எவ்வளவு பொல்லாதது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க உலகத்தையே பார்த்து நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சகஜமாயிரும். அந்த மாதிரி இருக்க கூடாது. நீங்க சபைக்கு வரும்போதுதான் நீங்க பாக்குற காரியத்துக்கு விரோதமாக தேவனோட வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பதான் நீங்க தெளிவு அடைவீங்க. இப்படிப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன், ஆனா அவங்களோட வாழ்க்கை எல்லாமே உலகம், அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் உலகத்துல நான் வாழ்றேன்னு.
அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அவங்க அப்படியே நீதி அப்படியே நிலை நிற்கிறவர்களாக இருப்பாங்க. நம்மளே கேள்வி கேட்பாங்க. நான் ரொம்ப கேட்ட கேள்வி, சபைக்கு போனாதான் தேவன் வருவாரா? சபைக்கு போனாதான் தேவன் என்கிட்ட வருவாரா? நான் எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் பாருங்க, இதுக்கு பதில் நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இயேசு கிறிஸ்து சபையில ஒண்ணு சொன்னார் இல்லையா? 3 நாள்ல இந்த ஆலயத்தை எடுத்து நான் கட்டுவேன்னு. அவர் எதுக்கு சொன்னாரு? தன்னோட சரீரத்தை சொன்னாரு. இது நம்ம எங்க வந்து கற்றுக்கொண்டோம்? சபையில இதோட விளக்கத்தை சொல்லும் போதுதான் நம்மளுக்கே தெரியும் இயேசு இதுக்கு தான் சொன்னாருன்னு. இந்த பூமியின் இருதயத்துல இருப்பேன்னு இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கற்றுக் கொடுத்தேன் இல்லையா? அதோட பேர் என்னது? இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகு 3 நாள் அவர் வந்து பாதாள குழியில ஆவிங்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. இதுவும் சபையில தானே கற்றுக் கொடுத்தாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு தேவனோட ரகசியம், தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்க விளங்கணும்னா நீங்க சபைக்கு வந்தாதான் உங்களால விளங்கிக் கொள்ள முடியும். நீங்க வீட்டுல உட்காந்து பைபிள் படிச்சீங்கன்னா நீங்க வேற சிந்திப்பீங்க, உங்களுக்கு தவறா போகும். கூட சொன்னேன், யோனா காலத்துல நடந்தது போலதான், நடந்த அடையாளம் போலதான் நானும் காட்ட முடியும்னு இயேசு சொன்னாரு. இப்ப கீழே அந்த வசனம் கொடுக்கலன்னா உங்களால விளங்கிக் கொள்ள முடியுமா? நீங்க என்ன தெரியுமா நினைச்சிருப்பீங்க? இயேசு கிறிஸ்துவையும் தேவன் கட்டாயத்துலதான் அனுப்பியிருக்காரு போல, அவரும் போக மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? யோனா அப்படித்தானே. யோனா வந்து அவனுக்கு விருப்பமே இல்லை நினைவு பட்டணத்துக்கு போனோன்னு. ஆனா தேவன் வந்து அவன் தற்செயலுக்கு ஓடி போனான். தேவன் வந்து ஒரு ஆபத்தை அனுப்புனாரு. என்னோட அழைப்பை விட்டு நீ இப்படி ஓடுறியா, அதான் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மீனை அனுப்புனாரு. அவன் 3 நாள் அதுக்குள்ளேயே இருந்தான். கடைசியா அவன் மனம் திரும்பி, ஏன்னா அவன் அதுல இருந்து விடுதலை பெறணும் பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல யாருமே காப்பாற்ற முடியாது, தேவன் தான். இப்ப நான் இதை விலைக்கு சொல்லணும்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இயேசு கிறிஸ்துவும் வரலன்னு தான் சொன்னாரு போல, தேவன் என்னமோ அனுப்பிட்டாரு, ஆனாதான் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு சுவிசேஷம். நம்ம இப்படி யோசிக்கிற ஆளுங்க. ஆமே, நம்ம இப்படி யோசிக்கிற ஜனங்களா இருக்கிறோம். அப்ப நீங்க சபைக்கு வந்தாதான் உங்களுக்கு வந்து வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்ல வராரு நம்மளுக்கு விளங்கும். நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சாலும் பாஸ்டர் சொன்னது போல கதை புக்கா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இல்ல, நான் அதையே சொல்லிடுறேன், எல்லாத்துக்கும் இல்ல. ஏன்னா நான்லாம் சொந்தமா தான் படிச்சேன். உண்மையா தேவனை வாஞ்சிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை ஆவியனோட கண்டிப்பா கற்றுக் கொடுப்பாரு, கண்டிப்பா கற்றுக் கொடுப்பாரு. அந்த 41வது வசனம் இருக்கு இல்லைங்களா? மத்தேயு 12:41 படிக்க வேண்டாம். கீழே உள்ள வார்த்தை நான் படிக்கல. ஏன்னா எனக்கு வந்து நான் படிக்கும் போது அதை தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. ஆனா நானு உட்கார்ந்து ஆவியானவரே நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க, இதுல என்ன அடங்கி இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு, நான் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அது பொய்யா இருக்கக்கூடாது. இப்படி வாஞ்சிக்கிறவங்களுக்கு தேவனுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுப்பாரு. தேவன் எனக்கு அந்த பதிலும் கொடுத்தாரு. ஆனா இந்த பைபிள் ஸ்டடிக்கு அது வேண்டாம். நீங்க வாஞ்சித்து கேட்கணும். ஆவியனோட கேட்கும் போது ஆவியனோட உங்களுக்கு கற்று கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? என்னோட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையிலே சொல்றேன், கிறிஸ்துவின் சமாதான திருச்சபையில ஆரம்பத்துல இருந்து நீங்களா எங்களோட இருக்கிறீங்க. நீங்களா எவ்வளவு பாக்கியவான் தெரியுங்களா? தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. புது புது காரியமா தேவன் வார்த்தை மூலியமா நிறைய இந்த சபைக்கு வந்துதான் நானும் கற்றுக்கொண்ட வேதத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தையில நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததும் இல்லை, ஆலோசனாவும் கொடுத்ததே இல்லை. நம்மளுக்கு எப்போதும் சந்தோஷம், சமாதானம், கிறிஸ்து உங்களை பாதுகாப்பாரு, கிறிஸ்து உங்களை தாங்கிக் கொள்வாரு. புரியுதுங்களா? ஆசீர்வாதமான காரியத்தை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. நம்ம தான் செலக்ட் பண்றோம், எனக்கு இது வேணும் இது வேண்டான்னு.
இயேசு கிறிஸ்து எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. அது நீங்களும் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. கெட்டு போகிறவங்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாக்கும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பே அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். பாருங்க, ரட்சிக்கப்படத்தக்க சத்தியத்தின் மேலுள்ள அன்பை, தேவனுடைய நம்ம ரட்சிக்கப்படுறதுதான் தேவனோட சத்தியம். அந்த சத்தியம் வந்து அன்புள்ளதா இருக்கு. இந்த தேவனோட வார்த்தை கடினமாக இருந்தாலும் சரி, வேற என்னென்ன வார்த்தை சொல்லலாம், கடந்து கொள்ளுதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அன்போட நம்மளுக்கு எழுதப்பட்டது. அது எப்பொழுதும் விளங்கி கொள்ளணும். இப்பதான் நான் விளங்கி கொறேன். இதனாலதான் தேவன் அன்பானவர் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தை எல்லாமே அன்போடு நம்மளுக்கு எழுதப்பட்டது. இதுக்கு நம்ம ரட்சிக்கும்படியாக இந்த சத்திய வார்த்தை அன்பா எழுதப்பட்டது. நம்ம ரட்சிக்கும்படியாக அதை நம்ம அங்கீகரிக்காம போகும்போது பிசாசனோட வஞ்சகத்துக்குள்ள நம்ம வந்து சிக்கிக்கொள்றோம். அதுல ஜாக்கிரதையா இருங்க. என்ன பிசாசனோட வஞ்சகம்? பொய்யான வல்லமையோடும் பொய்யான அடையாளத்தோடும் பொய்யான அற்புதத்தோடும் அவன் செய்கிறத நம்ம வந்து வஞ்சிக்கப்படுறோம். சோ அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. சத்தியம் உங்களுக்கு தேவன் போதிக்கிறாரு. அந்த சத்தியத்துல தெளிவு உள்ளவர்களாக இருங்க. அந்த சத்தியத்துல வந்து அறிவுள்ளவர்களாக இருங்க. வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் அவர் வஞ்சிக்கப்பட்டு போல. இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தாலும் அவர் பாவம் செய்யாமையே நம்மளுக்காக பாவியாக மாறினவர். அதனால்தான் இன்னும் அவரோட பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்துக்கொள்ளும். ஏன்னா அவர் ரத்தமே பாவம் அறியாத ஒரு ரத்தமா இருக்கு. மாமிச ரத்தம் தான், ஆனா அவர் செய்யல. மாமிச ரத்தம் எப்பொழுதும் நம்மளுக்கு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும், ஊசி போல குத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா மாமிச ரத்தம் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ரத்தம் அவருக்குள்ள இருந்தும் அவர் பாவமே செய்யல. ஆமே. கரெக்டா மணி 9. இன்னைக்கு இதுதான் என்னோட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம். இன்னைக்கு நீங்க வந்து சபைக்கு நீங்க வந்து எப்படி உள்ள விசுவாசியா இருக்கணும்னா, வார்த்தைகளை விசுவாசிகளாக இருக்கணும். வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதுல இருந்து நீங்க அற்புதத்தை அடையாளத்தையும் பார்க்கிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயன் வேத பாரங்கள் கேட்டபோது அவர் வந்து உடனடியாக பிசிக்கலா அவர் வந்து அற்புதத்தை செய்யல, தன்னோட வார்த்தையை அடையாளமாக வைத்து போனாரு. ஆனா அந்த வார்த்தை நடந்துதா இல்லையா? நடந்தது. விசுவாசிங்க, லேட்டரா நீங்க பாப்பீங்க அந்த வார்த்தை எப்படி உருவம் எடுத்து அது அடையாளமா வந்து நிக்கிறது. இதுதான் தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க சுவிசேஷம் சொல்லும் போதும் சத்தியமா போதீங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ள வாங்க, நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க, கிறிஸ்துக்குள்ள வாங்க, நீங்க அடையாளத்தை பெற்றுக்கொள்வீங்க, கிறிஸ்துக்குள்ள வாங்க, நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, கிறிஸ்துக்குள்ள வாங்க, நீங்க பேசிடுவீங்க. இல்ல, நீங்க கிறிஸ்துக்குள்ள வாங்க, தேவனோட வார்த்தை உங்கள்கிட்ட பேசப்படும். தேவன் அந்த வார்த்தை மூலியமா உங்கள்கிட்ட பேசுவாரு. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. நீங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்க, அப்படி சொல்லுங்க. இது கற்றுக்கொள்வோம். ஏன்னா எங்களுக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா தேவனோட வார்த்தை படிக்கும் போது இதுதான் உண்மைன்னு வருது, புரியுது. சரிங்களா? ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டா. ஏவாள் ஞாத்திரங்களா வஞ்சிக்கப்பட்டா. இதுவும் சர்ப்பமானது பழத்தை காட்டாம வாயால சொல்லியிருந்தா கூட அவ சிந்திச்சிருப்பான்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? மேபி ஏவாள்கிட்ட வந்து அந்த பழத்தை நீ சாப்பிட்ட நன்மை தீமையை நீ அறிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு பழத்தை காட்டாம இருந்திருந்தா மேபி அவ கொஞ்சம் யோசிச்சிருப்பா. கொஞ்சம் கீழ் படிந்தாச்சும் ஆதாம்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். ஆனா பிசாசான பாருங்க, பழத்தை காட்டி வஞ்சித்தான். அந்த பழம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சா? பழன்னு இருந்துச்சா? நீங்களும் பழன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போய் பறிச்சு சாப்பிட்டுறாதீங்க. நீங்க மட்டும் இல்ல தண்டனைக்குள்ள அனுபவிக்கிறது, உங்க கூட இருக்கிற மனைவி, பிள்ளைங்க, சுத்தி இருக்க எல்லாரும் அதை அனுபவிக்கணும். தென் இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன். அந்த மரத்தோட பேரு நன்மை தீமை அறிகிற
பழம். கரெக்டுங்களா? நன்மை யாரால உண்டாகுது? தேவனால். தீமை பிசாசினால் உண்டாகுது. அதுதான் நன்மை தீமை. தீமை வந்து பிசாசு உண்டு பண்றது, நன்மை வந்து தேவனோட. இப்ப நம்மளுக்கு அவங்க வந்து நிர்வாணியா வசனம் போனதான் படிச்சேன். சரி, அதையும் எடுத்துருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம். கொஞ்சம் இருங்க. இன்னொரு வசனம். இன்னொரு வசனம் இருக்கு. அதுல வந்து போட்டிருப்பாங்க, ஆதாம் ஏவாளும் நிர்வாணியாக அந்த ஏதேன் தோட்டத்துல சஞ்சரித்து கொண்டிருந்தாங்கன்னு. அந்த வசனம் எனக்கு பரவாயில்ல. அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அவங்க வந்து நிர்வாணியா தான் இருந்து சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. ஆனா பிசாசன் வந்து வஞ்சித்த பிறகு, அவங்க பாவம் செய்த பிறகு, ஆஹ் பாவம் செஞ்ச பிறகு ஜெனசிஸ் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஓகே, பாருங்க. அவங்க தேவன் வந்து படிக்கும் போது இந்த வசனம் தான். தேவன் வந்து ஆதாம் ஏவாளும் படிக்கும் போது அவங்க நிர்வாணியாக இருந்து வெட்கப்படாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல. ஹியூமன் ஆர் இன்னசென்ட். புரியுதுங்களா? ஹியூமன் ஆர் இன்னசென்ட். அவங்களுக்கு வந்து நன்மை மட்டும் தான் தெரியும், கெட்டது எதுவுமே தெரியாது. என்ன தெரியாது? கெட்டது மட்டும் தெரியாது. இன்னொரு வசனம் இருக்கு. அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு ஓடி ஒளிவாங்க. அந்த வசனம் எங்கன்னு பாருங்க. 3வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, தேவன் படிக்கும் போது அவங்க நிர்வாணியா இருந்தாங்க. அவங்க வெட்கப்படாம இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. தேவன் மனுஷனை படிக்கும் போது நன்மையினால் மட்டும்தான் அவர் படிச்சாரு. எல்லாமே நன்மை. அவங்க பாக்குறது எல்லாம் நன்மை, அவங்க பேசுற காரியம் நன்மை, அவங்க நிக்கிற காரியம் எல்லாமே நல்லது என்றுதான் ஆதாம் ஏவாளும் நினைத்து கொண்டு வாழ்ந்தாங்க. ஆனா பிசாசு வஞ்சித்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க? எதெல்லாம் அவங்க வந்து நன்மை என்று எண்ணினாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு இப்ப என்னவா தெரியுது? தீமையா தெரிய ஆரம்பித்தது. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு என்னவா தெரியும்? அதுக்குன்னு எல்லாரும் நிர்வாணியா இருங்கன்னு நான் சொல்லல. இன்னைக்கு நம்மளுக்கு ஞானம் பிறந்தது, ஞானமும் திறக்கப்பட்டது. யார் செஞ்ச தவறுனால? ஆதாமும் ஏவாளும் செய்த தவறுனால இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நன்மை தீமைன்னு 2 அறிவு நம்மளுக்கு வந்து பிறக்கப்பட்டது. சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து பிசாசு தேவன் வந்து எதா நம்மளுக்கு நன்மையாக உண்டு பண்றாரோ அது சில டைம் நம்மளுக்கு என்னவா தெரியும்? கெட்டதாக தெரியும். ஆனா பிசாசன் கொண்டு வருகிற எல்லாம் தீமையான காரியம் நம்மளுக்கு என்னவா தெரியுது? நன்மையாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனாதான் தேவன் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதீங்க, அவர் வார்த்தையில நிலைத்திருங்க. அவர் சத்திய வார்த்தை என்ன சொல்லுது? அவரை புரிஞ்சு கொள்ளுங்க, அவரை நீங்க அறிந்து கொள்ளுங்க, அவர் வார்த்தை கீழ்படிங்க. அப்படி இருந்தாலே நீங்க வந்து வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. சோ அதான் நன்மை தீமை அறிகிற பழம். நன்மை, உங்களுக்கு நன்மைன்னு ஒண்ணு நீங்க உங்களோட லிஸ்ட்ல பாருங்க, நன்மை இதுன்னு நீங்க ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்க, தீமை இதுன்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்களா? அதுதான் இது.
அந்த பழத்தை சாப்பிட்டா. சரிங்களா? நன்மை தேவனால உண்டாகுது, பிசாசனால எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. அதை எப்படி புரிஞ்சுக்கிடுங்க. பிசாசன உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கொண்டு வர மாட்டா. நன்மை வர்றது எல்லாமே தேவன்ட்டு இருந்துதான். தீமை எல்லாமே தேவன்ட்டு இருந்து வராது, தீமை எல்லாமே பிசாசுகிட்டு தான் வரும். சரிங்களா? வசனம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஈவும் பரத்திலிருந்து தேவன்ட்டு இருந்து வருகிற காரியம். சரிங்களா? தீமை வந்து யாக்கோப்ல தேவன் சொல்லியிருக்காரு, மனுஷனை அவர் தீமையினால சோதிக்கவே மாட்டார்னு யாக்கோப்ல அவர் தெளிவா எழுதியிருக்காரு. எழுதியிருக்கு. எனக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்போம்னு, வேதத்துல எழுதி வச்சுட்டாரு. சோ ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? கேள்வி சொல்லு ஏஞ்சலி. ப்ரைஸ் லார்ட்க்கா, எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். இல்லைக்கா, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது இந்த வார்த்தை. எனக்கு என்ன விஷயம் ரொம்ப ஓடிட்டே இருக்குன்னா, இப்போ நம்ம குறிப்பா ஹாஸ்பிட்டல் விசிட் போறோம். அங்கிருந்து வியாதியா இருக்கிற ஜனங்க மத்தியில தேவனோட சுவிசேஷ வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க கிட்ட வந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொண்டு போய் முன்னுக்கு வைக்க கூடாது. தேவன் உங்களை சுகப்படுத்திடுவாரு, நீங்க இயேசுவை நம்புங்க அப்படின்னு சொல்லாதபடிக்கு, இயேசுவோட வார்த்தையில வல்லமை இருக்கு, இயேசு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு, அவரை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தை உங்களை விடுவிக்கும். அந்த மாதிரியாக அவங்க கிட்ட எப்படியாக அந்த வார்த்தைகளை கொண்டு போறது? இல்ல ஏஞ்சலி, நீங்க வந்து உங்களுக்கு வந்து துண்டு பிரதியோட தான் போறீங்க, ஆமா தானே? அதுல தேவனோட வார்த்தை இருக்கு. நீங்க வந்து அப்படி சொல்றது தவறு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து அதை மட்டும் பேச மாட்டீங்க இல்லையா? நீங்க தேவனை குறிச்சு நீங்க பேசுவீங்க தானே, கிறிஸ்துவ குறிச்சு பேசுவீங்க இல்லையா? நீங்க கிறிஸ்துவ அறிமுகப்படுத்துவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க கிறிஸ்துவ விசுவாசிங்க, தேவன் உங்களோட சூழ்நிலையை மாற்றுவாரு. கரெக்டாதானே சொன்னேன்? கிறிஸ்துவ விசுவாசிங்க, அவரோட நாமத்துல வல்லமை உண்டு, அவர் நாமத்துல வல்லமை உண்டு. நீங்க விசுவாசிங்க, கண்டிப்பா வந்து உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்ற சர்வ வல்லவராக இருக்கிறாரு. அப்ப அந்த துண்டு பிரதியை நீங்க படிங்க, உங்களுக்கு நேரம் தான் படிங்க. ஆனா அது ரொம்ப நேரம் இல்லையா? சோ கொடுத்துட்டு அவங்களை படிக்க சொல்லுங்க, அதுக்குத்தான் துண்டு பிரதியை கொடுக்கணும். வேற வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? நான் உங்கள்கிட்ட இன்னொரு வசனத்தையே காட்டணும்னு நான் நினைச்சேன். பாருங்க, நம்ம வந்து எப்போதும் நம்ம நான் படிச்சுட்டு இருக்கேன், வேதம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். நம்ம எப்போதும் வந்து இயேசுவோட நாமத்தை கொண்டுதான் பிசாசை துரத்துறோம் இல்லைங்களா? இயேசுவோட நாமத்தை கொண்டு நம்ம வந்து சுகம்படுத்துறோம், கரெக்டுங்களா? ஆனா உங்களுக்கு இன்னொன்னு தெரியணும், இயேசுவோட நாமத்துல வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு, விடுதலை உண்டு. ஆனா அதை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரும் அங்க உண்டு. இந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சேன். இதுக்கப்புறம் நான் உங்களோட எப்ப பேசுன்னு எனக்கு தெரியல. என்னோட சேர்ந்து மெத்தியு 12வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்றாரு, நான் பிசாசனை எதனால நான் துரத்துகிறேன்? தேவ ஆவினால நான் துரத்துகிறேன். அதனால தேவனோட ராஜ்யம் உங்க இடத்தில் வந்திருக்கிறது. தேவனோட வார்த்தை எப்படியாக இருக்குதா? இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா? தேவனோட வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்குது. இந்த தேவனோட வார்த்தையில அப்புறம் இயேசு கிறிஸ்து நாமத்தோட அந்த வார்த்தையில ஆவியானவரும் அடங்கி இருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஆனாதான் அவர் சொல்றாரு, தேவனோட வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப அந்த ஆவியும் ஜீவனும் எங்க இருந்து? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க பேசுகிற வார்த்தை மட்டும் இல்ல, அந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் அடங்கி இருக்கிறது. சோ எப்படி இருந்தாலும்
நீங்க பேசுறவங்க இந்த சைட்ல இருக்கிறவங்க வந்து உங்களை போல இருப்பாங்கன்னு இல்ல. நீங்க ஆவியில நிரம்பி நீங்க வந்து வாஞ்சியோட பாரத்தோட கிறிஸ்துவ இருக்கிற விசுவாசத்துல நீங்க போய் சுவிசேஷம் சொல்றீங்க. கரெக்டுங்களா? ஹாஸ்பிட்டல்ல நீங்க அப்படி போய் சொல்றீங்க. ஆனா இந்த சைட்ல இருக்கிறவங்க வந்து அப்படி அவங்க ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. சோ நீங்க சொல்ற வார்த்தையும் ரொம்ப முக்கியமா இருக்கு. தெளிவா பேசுங்க. நான் தான் சொல்றேன், தெளிவா பேசுங்க. நீங்க தெளிவா பேசி இன்னும் அவங்களுக்கு புரியுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் பரிசுத்த ஆவியானவரும் அந்த வார்த்தையை கொண்டு அவங்கள்ட்ட கிருகை செய்வாங்க. இதுதான் என்னோட இது. ஓகே, வேற கேள்வி இருக்குங்களா? சிஸ்டர் சேனி தான் எப்போதும் பாஸ்டரோட பைபிள் ஸ்டைல்ல கேள்வி கேட்பாங்க. என் பைபிள் ஸ்டைல்ல கேள்வி கேட்கறதே இல்லை. சிஸ்டர் இல்ல முதல்ல ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லி கொடுக்கும் போதே இந்த கேள்வி ஞாபகம் வச்சுக்கோ, சிஸ்டர் கிட்ட கேட்கணும்னு மறந்துட்டேன் சிஸ்டர். மறந்துட்டீங்களா? பரவாயில்ல சிஸ்டர், அது தேவனோட சித்தம் தான் நினைக்கிறேன். நீங்க கேட்க கூடாதுன்னு. எனக்கு பதில் தெரியுமா இல்லையான்னு தேவனுக்கு தான் தெரியும். அவன் வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்குங்களா? ஓகே, கேள்வி இல்லைன்னா சாட்சி ஏதாச்சும் இருக்குங்களா? சொல்லுங்கண்ணே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் எல்லாத்துக்கும். இந்த வாரத்துல இந்த 2 நாள்ல சில காரியம் தேவனோட வார்த்தையை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது நான் உணர்ந்தது என்னன்னாக்கா, இன்னைக்கு சிஸ்டர் நீங்க போதிச்ச ஒரு மறைப்பொருள் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த சபையில வந்து தேவன் அதிக ரகசியங்கள், நம்ம ஒரு வசனத்தையோ ஒரு காரியத்தையோ நம்ம அதிகமா படிச்சிருப்போம், அந்த 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 சூழ்நிலைகள்லாம் படிச்சிருப்போம். ஆனா அத இந்த காலத்துல இந்த சபையில நம்ம போகிற காலத்துல தேவன் விசேஷமா கேட்கிறவங்க கிட்ட அதிகமா பேசுறாரு. அது ஆவியானவர் அந்த காரியத்தை ஜலத்தை மேல அசைவாடினவர் அவரு. ஆதியிலிருந்து அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறாரு. அவருக்கு தான் என்ன காரியம், அது என்ன ரகசியம்னு தெரியும். ஃபுல்லா நம்மளுக்கு ஒளிவு மறைவு இல்லாம தாகமா நம்ம அதை படிச்சு நம்ம தேடும் போது இந்த ஜனங்களுக்கு விசேஷமா அவ்வளவு விசேஷமா கொடுக்குறேன்னு நான் இன்னைக்குதான் சாயங்காலம் தியானிச்சுட்டே இருந்தேன். இந்த இவ்வளவு ஒரு மறைப்பொருள் இருக்குதா இந்த வார்த்தையிலயும், இந்த அந்த ஒரு சம்பவத்துல நம்ம ஒரு சம்பவம் இயேசு செஞ்சான்னு படிக்கும் போதே அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரகசியம், பரலோக ரகசியம் இருக்குது அப்படின்னு படிக்கும் போது ஏன் இவ்வளவு நாள் வெளிப்படல, இது ஏன் இப்ப வெளிப்படுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு உணர்த்து தான் வந்துச்சு. இது தேவ ரகசிய வெளிப்படுற காலம். யாரு வாஞ்சையோட தேடுறாங்களோ அதை பத்தி தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாருன்றத நான் உணர்ந்தேன். இன்னைக்கு அதை குறித்து நீங்க அந்த டாபிக் நீங்க சில காரியங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப தேவனோட கொனெக்ஷன்ல தான் நம்ம இன்னும் போய்கிட்டு இருக்கோம். அவர் பிரியமா நம்ம கிட்ட ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. சபை உண்மையில விசேஷமா தேவன் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு சிஸ்டர். ஸோ அது தேவனுக்கு மகிமையாக சாட்சி சொல்றேன் சிஸ்டர். எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கு, பாசருக்கும் ரொம்ப வாஞ்ச. அது நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. பாசரோட ரொம்ப பெரிய வாஞ்ச. யாருமே இப்ப வந்து இந்த கிறிஸ்டின் சமாதான திருச்சபை கீழே இவ்வளவு விசுவாசிங்க இருக்கிறீங்க. நீங்க சத்தியத்துல நிறைஞ்சவங்களாகவும் தேவனை பாக்குறவர்களாக இருக்கணும். யாருமே கைவிடப்படக்கூடாது. அந்த கைவிடுற காலத்துல நம்ம யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா சத்தியம் தேவன் நம்மளுக்கு அவ்வளவு நிறைவா போதிக்கிறாரு, புரியுற அளவுக்கு போதிக்கிறாரு, தெரியாததெல்லாம் தேவன் கற்றுக் கொடுக்குறாரு. அது ரொம்ப தெளிவா தெரியுது. இதுதான் பாஸ்டரோட வாஞ்ச. இது எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். வேற சாட்சிகள் இருக்குங்களா? சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் இது சாட்சி இல்ல, எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுல எனக்கு ஒரு தோணுச்சு. ஆனா அது தேவனுடைய ரகசியமானது. சில சமயத்துல நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பட்சத்துல இப்ப எனக்கு உணர்த்தப்படுது. அது தேவனுடைய வார்த்தையிலே இருக்கு, வசனத்திலே இருக்குது. அதனால நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தேவனுடைய வார்த்தையில இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு புரியல. வசனத்துல இருக்கிறனால நான் அதை சொல்றேன்னு சொல்றேன். அந்த 10 கன்னிகள்ல 5 கன்னிகள் வந்து ரொம்ப எண்ணெய் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. இன்னும் 5 கன்னிகள் வந்து எண்ணெய் முடிஞ்சிருச்சு இன்னும் போவாங்களே. சோ இப்ப இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின் மகிமையை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அப்ப வார்த்தையில நிலைச்சு நிக்கிறவங்க தான் வந்து அந்த
என்னையோட நிக்கிற அந்த 5 கன்னிகள் நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன். இப்ப எனக்கு சொல்லும் போது எனக்கு உடம்புல ரொம்ப சூடாயிருச்சு. சாரி. சம்டைம்ஸ் அந்த விஷயங்களை எனக்கு உணர்த்தும் போது எனக்கு அப்படியே பாடியில ரொம்ப சூடாயிரும். எனக்கு அந்த விஷயம் தான் உணர்த்திக்கிட்டே இருக்குது. சோ இது வந்து ரகசியம் இல்ல, தேவனே வார்த்தையிலே சொல்லிட்டாரு, வசனத்துல ஒரு ஓமையா சொல்லிட்டாரு அந்த இந்த அர்த்தத்தை. சோ நான் முன்னெல்லாம் ஆரம்பத்துல சரியான பைபிள் நாலேஜ் இல்லாத டைம்ல அது ஹோலி ஸ்பிரிட் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இல்ல, இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுக்கும் போது எனக்கு தெரியுது அது கர்த்தரோட வார்த்தை. கர்த்தரோட வார்த்தை நிறைஞ்சி இருக்கிறது அந்த எண்ணெய்ன்னு எனக்கு தெரிஞ்சு. ஓகே The word of God. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் ஒரு ஒண்ணு சொன்னீங்க, நீங்க அற்புதம் அடையாளம் இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா வார்த்தை இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்கும் பொழுது அந்த கொஞ்சம் பேர், அந்த 5 கன்னிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க எண்ணெய் வச்சுட்டு அவங்க அந்த கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. 10 பேர் போயிருவாங்க இன்னும் என்ன வேணும்னு சொல்லிட்டு, பத்தலைன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த உணர்த்துதல் எனக்கு முதல்ல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. தேவனோட வார்த்தை தான் நம்மள வந்து ஃபியூல் அப் பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லி. தேவனுக்கே எல்லாம் மகிமையும் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக. அவரோட வார்த்தையில தான் இன்னைக்கு நம்ம வந்து சில விஷயத்துல உணர்றோம், நன்மைகளை தீமைகளை தெரிஞ்சுக்கிறோம், தேவன் வழி நடத்துறாரு, விசுவாசிக்கிறோம். ஓகே சிஸ்டர், நானு கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, 5 கன்னி கைவிடப்பட்டாங்க, 5 கன்னி ஏற்றுக்கொண்டாங்க. சோ அது ஒண்ணு. அடுத்தது வந்து ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வசனம் தான் நீங்க எனக்கு சொல்லுங்க. மேபி நான் விட்டுட்டேனான்னு தெரியல. என்னோட சேர்ந்து மெத்தியோ 10வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. படிங்க படிங்க படிங்க. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆமென். தேவ ஆவியானவர் சொல்றாரா சொல்லாதீங்கன்னு? அத சொல்லாதீங்க. ஏன்னா யோவான்ட்ட வந்து வெளிப்படுத்தல, அவர் வந்து நினைக்கிறேன் வெளிப்படுத்தல் 4 5 எனக்கு அவ்வளோ தெரியல. அவர் வந்து ஒரு சத்தத்தை கேட்பாரு, அது அவர் எழுத போவாரு, தேவன் சொல்லுவாரு எழுதாதன்னு. அது அவர் எழுதிருக்க மாட்டாரு. அது என்ன நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, அது ரகசியமா இருக்கு. தேவன் சொல்றாரா சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க. தேவன் இது கற்றுக் கொடுக்க சொல்றாரு, தேவன் இது பேச சொல்றாருன்னா பேசுங்க, சரிங்களா? அதான் யாரு, நானும் இது ரொம்ப நாள் கேள்விப்பட்டிருக்கேன், ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு. தேவன் சொல்ல வேண்டாம்னு சொன்னாருன்னா சொல்லாதீங்க, நீங்களும் சொல்லாதீங்க ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு. அப்படின்னா அது பேசாம நீங்க சொல்லாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா தேவனோட ராஜ்யத்தை குறித்து நம்மளுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதுன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எது வந்து உங்களோட பர்சனல் லைஃப் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அது பாதிப்பாயிரும்னா சொல்லாதீங்க. தேவனோட ராஜ்யத்தை அப்படின்னா சபையை குறிச்சு மத்தவங்களுக்கு வெளியரங்கமா சொல்லக்கூடாதுன்னா சொல்லாதீங்க. ஆனா தேவனோட வார்த்தையை குறிச்சு சொல்லணும்னா சொல்லுங்க, அது தேவனுக்கு தான் எல்லாம் மகிமையும். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், இப்ப நீங்க சொன்ன அந்த காரியம் வந்து ஜோசப்க்கு பொருந்துமா சிஸ்டர்? அவர் அந்த கனவுகள் வந்து அங்க ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கும் போது அவர் வந்து அந்த யாரோ பிரதர்ஸ்ல போய் ஷேர் பண்ணிருக்காரு. சோ அது வந்து இதுக்கு இணையுமா? இணையும் சிஸ்டர். ஏன்னா அவர் வந்து சின்ன பையன் இல்லையா அந்த டைம்ல, அவர் கண்ட கனவு. இப்ப நம்மளும் வந்து சில டைம் நானும் கனவு கண்டுனா, நான் நார்மலா கனவு கண்டுனா மறந்துடுவேன், காலை ஏற்றிக்கும் போது ஞாபகம் இருக்காது. ஆனா சில கனவு நான் என் கனவுல அப்படியே நான் ஃபீல் பண்ணுவேன், மரண பயம் வரும், தவிப்பேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கும். காலை ஏஞ்சி நான் என் கனவுட்டு சொல்வேன், எனக்கு ஷேர் பண்றதுக்கு ஆள் ஒண்ணு. இப்ப சின்ன பிள்ளைங்க வந்து கனவு கண்டுச்சு, என் பையன் கூட நிறைய கனவு சொல்லுவான் என்கிட்ட. சோ யோசேப்புக்கு வந்து அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணனுங்க தானே, அதனால சொல்லிட்டாரு. ஆனா அதே அவருக்கு வந்து என்னவாச்சு, பொறாமையா ஆயிட்டு. ஆனா அந்த கண்ணுவோட வியாக்கியானம் யோசேப்புக்கு தெரியும், தேவன் அவனுக்கு அந்த ஒரு இதை கொடுத்திருந்தாரு.
பொருந்தும் சிஸ்டர், யோசேப்புக்கு பொருந்தும். ஏன்னா அது பொறாமை கொண்டு வந்துருச்சு. ஓகேங்களா? வேற கேள்வி இருக்குங்களா? ஓ சாட்சி வேற சாட்சி இல்ல. இல்லைன்னா நான் ஜெபத்தோட முடிச்சிடுறேன். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டு. இந்த நாள்ல கூட எங்களுக்கு புதிய காரியத்தை ஆண்டு நீரை கற்றுக் கொடுத்து எங்களுக்கு வெளிப்படுத்துனதுக்காக நன்றி ஆண்டு. எல்லா சூழ்நிலையும் ராஜா, நாங்க பிசாசோட வஞ்சனைக்குள்ள ஆண்டோட அகப்பட்டு நாங்க தவிக்காதபடிக்கு எங்களுக்கு தெளிந்த புத்தியும் ஆண்டு நீரை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டு. எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் தேவனோட வார்த்தையில ஆண்டு நிக்கிறவர்களாகவும் கட்டப்படுறவர்களாக இருக்கவும் ஆண்டு உங்களோட வார்த்தையில சாய்ந்து நம்பி விசுவாசோட ஆண்டு நாங்க காத்திருக்கிற விசுவாசிகளாக நீரே எங்களை ஏற்படுத்துங்க ஆண்டு. இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி ஆண்டு. நீர் எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. தேவனோட வார்த்தைக்காக நன்றி. எல்லாவற்றும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரீ, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்ரீ. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரீ, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் chapter 5 verse 5. ஆமீன். எல்லாத்துக்கும் பாய். Thank you, sister. Bye. Okay, bye sister. Bye. See, Anna Joyce, come. Anna Joyce. First come. Bye. Bye, sister. Kau yang ne? Okay, say bye. Bye, Joyce. Bye, Joyce. Bye, Uncle. Bye. Bye, Irena. Bye, Uncle. Okay, ne, bye. Okay, bye. Grace auntie, bye. Okay, bye, sister. Bye, Joyce. Bye. Bye. I can call Uncle for it.